வணக்கம் மக்களே, நான் உங்கள் டைகர் மணிமுருகன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பர்வதமலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4560 அடி உயரம் கொண்ட ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மல்லிகார்ஜுன சிவன் அவரை தான் தரிசிக்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற பர்வதமலை பார்த்தீங்கன்னா என் கைலாயம், திரிசூலகிரி, நவிரமலை, சஞ்சீவகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலைன்னு பல பேரால் அழைக்கப்படுது. இந்த மலையை பற்றி மலைப்படுகலாம் 10 பாட்டு இந்த நூல்லலாம் இந்த மலையில் இந்த கோயிலை நன்சை நன்னன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னன் தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலையேற்றத்துக்கு தென்மகா தேவமங்கலம், கடலாடி வழி அப்படின்னு 2 வழி இருக்குது. இந்த 2 வழியுமே பாதி வழியில் அப்புறம் ஒன்று சேர்ந்துடும். இந்த மலையேற்றத்துக்கு நீங்கள் அடிவாரம் போயிட்டு அனுமாரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 24x7 கஞ்சி தொட்டின்னு சொல்லிட்டு பக்தர்கள் கொடுக்குற அரிசி பருப்பு வச்சு கஞ்சி செஞ்சு தருவாங்க. அதை நல்லா தெம்பாக குடிச்சிட்டு அதுக்கு மேலே தெம்பாக மலையேற ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பத்தில் ஒரு 1200 படிக்கட்டம் தாண்டின பிறகு கல்லும் மண்ணும் பாறையுமா கலந்த மாதிரி ஒரு பாதை வரும். அந்த பாதையை கடந்த பிறகு ஒரு 3/4 மலையை ஏறிடலாம். அதுக்கப்புறமா வர்றது தான் இந்த கடப்பாறை பாதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ கம்பி மட்டுமே பிடிச்சி ஏறுற மாதிரி. ஸோ அதெல்லாம் சேஃபாக ஏறினதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையாலேயே சிவனை அபிஷேகம் பண்ணலாம். அதுதான் இந்த மல்லிகார்ஜுன மலை, அதாவது இந்த பர்வதமலையோட மிகப்பெரிய சிறப்பு. உங்கள் கையால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் கண்குளிர சிவனை தரிசிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வரலாம். நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு வழியே தெரியாத அளவுக்கு ஒரு மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த மலையேற்றத்துக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வெப்சைட்டை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டைகர் மணிமுருகன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.